இப்ப இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா, பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் எ நம்பர் n, டிட்டர்மைன் வெதர் இட் இஸ் எ பிரைம் நம்பர் ஆர் நாட். ஸோ பிரைம் நம்பரா இருந்தா ட்ரூ, பிரைம் நம்பரா இல்லைனா ஃபால்ஸ். ஸோ இப்போ நோட்ல பார்த்தீங்கன்னா, எ பிரைம் நம்பர் இஸ் எ நம்பர் கிரேட்டர் தென் 1 that has no positive divisors other than 1 and itself. ஸோ அதாவது பிரைம் நம்பர்னா என்னன்னா, அந்த நம்பர் வந்து கிரேட்டர் தென் 1ஆ இருக்கணும். அதே மாதிரி அந்த நம்பருக்கு வந்து 1ஐயும் அதே நம்பரையும் தவிர வேற எந்த ஒரு பாசிட்டிவ் டிவைசஸும் இருக்கக்கூடாது. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக சால்வ் பண்ண டிவைசஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ஃபைண்ட் ஆல் டிவைசஸ். ஸோ அதை வச்சு இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே டிவைசஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 7ன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரைம் நம்பர். ஏன்னா 7 வந்து 1ஆலையும் அந்த சேம் நம்பர் 7ஆலையும் மட்டும்தான் வந்து டிவைட் ஆகுது. வேறு எந்த நம்பராலையும் டிவைட் ஆகலை. ஸோ அதனால் வந்து இது வந்து ப்ரைம் நம்பர். அதே மாதிரி வேறு எந்த டிவைசஸுமே இல்லை அவங்க சொன்ன மாதிரி. நோ பாசிட்டிவ் டிவைசஸ் other than 1 and itself. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 25 பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா 25க்கு வந்து 1 அண்ட் 25 தவிர எக்ஸ்ட்ரா 5 அப்படின்ற ஒரு டிவைசர் இருக்குது. ஸோ தேர்டாக ஒரு டிவைசர் வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ப்ரைம் நம்பருக்கு 2 டிவைசர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது 1 அண்ட் அந்த நம்பர் இட் செல்ஃப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 பார்த்தீங்கன்னா 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னாலே அது வந்து இங்கே முன்னாடியே சொல்லிட்டாங்க, ப்ரைம் நம்பர் இஸ் எ நம்பர் கிரேட்டர் தென் 1. 1ஐ விட அதிகமாக இருந்தால் தான் அதை வந்து ப்ரைம் நம்பராக எடுத்துக்க முடியும். ஸோ 1 இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹேஸ் ஒன்லி 1 டிவைசர், அதாவது 1 அது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விச் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு பி கன்சிடர்ட் ஆஸ் ப்ரைம். ஸோ இப்போ நம்ம அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வர ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் என்ன. ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு அல்காரிதம், அதுதான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ். ஒரு சிம்பிளான ஈஸியான மெத்தட், எந்த ஒரு ஆப்டிமைசேஷனும் இல்லாமல் ஜஸ்ட்டு பிளெயினாக ஃபர்ஸ்ட் வர ஒரு திங்கிங் தான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா டிவைசஸையும் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபார் i ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம n வரைக்கும் போனோம் அப்படின்னா, அதே போல் தான் இஃப் n மாடுலோ i ஈக்குவல் டு 0வாக இருந்தால் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். இந்த வாட்டி டிவைசஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கவுண்டிங் வேரியபிள் செட் பண்ணிவிட்டு நம்ம சிஎன்டி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டுடலாம். ஸோ இது வந்து 1 to n வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து 2வை விட அதிகமாக இருந்தால் அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. எக்ஸாக்டாக 2 இருந்தால் மட்டும்தான் அது ப்ரைம் நம்பர். ஸோ இதுதான் எனக்கு வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் ஐடியா. ஸோ இப்போ நம்ம இதை கோட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு லூப் எழுதிக்கிறேன். ஃபார் int i ஈக்குவல் டு 1 and i less than or equal to n i plus plus if n modulo i equal to 0 cnt plus plus. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து cnt இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். count equal to 0 and இந்த இடத்துல if cnt equal to 2ஆக இருந்தால் மட்டும் ரிட்டர்ன் ட்ரூ, அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 1லேருந்து n வரைக்கும் லூப்பை ரன் பண்ணுறோம். அதே மாதிரி உள்ளே வந்து இதெல்லாம் டிவைட் பண்ணுறோம். இது வந்து ஒரு யூனிட் ஆப்ரேஷன் தான், எடுத்துக்க தேவையில்ல. ஸோ வெளியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 to n, அதாவது பிக் ஆஃப் n தான் இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி. பட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஃபைண்ட் நம்பர் ஆஃப் பிரிண்ட் ஆல் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா டிவைசஸுமே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிவைசஸை தான் கவுண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நம்ம 1லேருந்து n வரைக்கும் லூப் ரன் பண்ணுறோம். பட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லா டிவைசஸையுமே வந்து 1 to n வரைக்கும் நம்ம ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் 1 to ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் ரன் பண்ணாலே எல்லா டிவைசஸையும் நம்மளால் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னும் போது எல்லா டிவைசஸையும் நம்ம அதுக்குள்ளே கவுண்ட்டும் பண்ணிடலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடியே நமக்கு வந்து எல்லா டிவைசஸுமே வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ n மாடுலோ i போட்டோம்னா ஈக்குவல் டு 0 வந்தால் நமக்கு வந்து இந்த சைடு இருக்கிறது கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி n டிவைடட் பை iன்னு போட்டோம்னா நமக்கு வந்து இந்த சைடு கிடைக்கும். ஸோ நாட் ஈக்குவல் டு ஐயான்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி இங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதில் ஜஸ்ட் இங்கேயும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ இதை கோட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல
just again if n by I not equal to 0, CNT again plus plus. And இந்த இடத்துல I star I less than equal to n. ஸோ இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணிடலாம். ஸோ அகைன் எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.